ஸோ ஜாவா பேக்எண்ட் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்ட்ரிங். ஸோ இதுக்காக நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ், ஃபைல், நியூ கிளாஸ். ஸோ ஜாவா சீரீஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்குள்ள சீரீஸ் 1 அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. இங்கே போயிட்டு நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் நம்மளுக்கு ஜாவாக்குள்ளே இருக்கும். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டராக. ஸோ அதனால ஜாவா ஸ்ட்ரிங் மெத்தட் அந்த மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எனக்கு வேணும்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபினிஷ். ஸோ செகண்ட் கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கமெண்ட் இங்கே எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே வர்றது எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்குன்னு டேட்டா டைப் கொடுத்துட்டு நான் நேம்னு கொடுத்து அதுக்கான பேரை கொடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதனால மற்ற டேட்டா டைப்ஸை விட்டுட்டு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஸ்ட்ரிங் ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப். இது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்குள்ளே வராது, இது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஏன் இது ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரிங் பூல் அப்படின்னு ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஸ்ட்ரிங் பூல் அப்படிங்கிற மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஸ்ட்ரிங் நேம் வந்து ஜுகுன்னு வச்சுருக்கேன். இன்னொன்னே நான் எடுத்துக்கிறேனே, ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு கிரீட்னு கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட வேரியபிள் பேர் வந்து கிரீட் ஈக்குவல் டு நான் ஹாய்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். நான் கிரீட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ செமிகோலன். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ கிரீட் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள எனக்கு ஹாய் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ நான் இதுக்கு வேல்யூவை ரீஅசைன் பண்ணுறேன். அதாவது ஆல்ரெடி நான் இங்கே வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன் கிரீட்டுக்கு. இப்போ இன்னொரு வேல்யூவை நான் ரீஅசைன் பண்ணுறேன். கிரீட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் பாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ மறுபடியும் இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்ஃபோ மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கிரீட் 1ன்னு இங்கே சொல்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு கிரீட் 2ன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்தோன்னே இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகுன்றது தெரியும். ஸோ கிரீட் 2. ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ், மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஒரே இதில் எனக்கு கம்பைலும் ஆகும் ரன்னும் ஆக போகுது இல்லையா? ஸோ கிரீட் 1ல் ஹாய் இருக்குது, கிரீட் 2ல் பாய் இருக்குது. கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இண்டிஜரில் பண்ண மாதிரி ஒரு இண்டிஜர் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நம்பர் அதில் சேவ் பண்ணுறேன். இப்போ அகைன் நான் வேறு இண்டிஜர் இதே மாதிரி ரீஅசைன் பண்ணுறப்போ அந்த நேம் எடுத்துட்டு எனக்கு இன்னொரு நம்பர் போய் சேவ் ஆகாது. இன்ட் 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இன்ட் நம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஒன்ஸ் ரீஅசைன் பண்ணுறப்போ 10க்கு பதிலாக 20 போய் அங்கே சேவ் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ இங்கே ஸ்ட்ரிங் பூலில் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரிங் பூலில் மெமரி வந்து பாக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் H1
ஹாய் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். எனக்கு greet அப்படிங்கிற கீவேர்ட் வந்து ஹாயை டார்கெட் பண்ணிட்டு இருக்கும், அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒன்ஸ் நான் பாயை கொடுத்தோன்னே ஸோ பாயும் வந்து அங்கே கிரியேட் ஆகும், அந்த டெக்ஸ்ட்டும் அந்த பூலில் கிரியேட் ஆயிரும். இப்போ greet வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகுறப்போ எப்படி எனக்கு மெமரி சேவ் ஆகும், எக்ஸ்ட்ரா தானே மெமரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாய் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் மறுபடியும் எங்கேயாவது நான் கிரியேட் பண்ணேன்னா அது போய் இங்கே பாயிண்ட் அவுட் ஆயிரும். அதாவது இப்போ நான் ஹாய்க்கு பதிலாக பாய் கொடுத்துட்டேன்னா, இப்போ அகைன் இங்கே போயிட்டுனா லைக் வேற கிரீட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுவுமே வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்க போது. ஸோ ஸ்ட்ரிங் greeting ஈக்குவல் டு ஹாய்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ greeting அப்படிங்கிற வேரியபிள் எனக்கு ஹாயை போய் டார்கெட் பண்ணும். எந்த ஹாய் அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்குல்ல நம்மளுக்கு ஸ்ட்ரிங் பூல்ல, அந்த ஹாயை போய் டார்கெட் பண்ணும். ஸோ இங்கே நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன், லைக் மெமரியை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கிரியேட் ஆன ஹாய் எனக்கு அப்படியே இருக்கும். வேற ஏதாவது வேரியபிள் அதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங் பூல் அலோவ் பண்ணிடும். ஒருவேளை கடைசி வரையும் எனக்கு டார்கெட் பண்ணலை அப்படின்னா கார்பேஜ் மெமரி கலெக்டர்னு ஒன்று இருக்கும், லைக் தேவையில்லாத டேட்டாஸை வந்து எனக்கு டெலீட் பண்ணணும், அந்த மாதிரி அது எனக்கு டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால தான் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, லைக் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் வந்து ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன், லைக் என்னோட கோட்க்கு நடுவில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்குவேன். ஸோ எக்லிப்ஸில் கமெண்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்லாஷ், ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ ஸ்ட்ரிங் மெத்தடில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஸ்ட்ரிங்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் ஆக போற மெத்தட் வந்து லென்த். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் டெமோன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெல்கம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் ஸோ system dot out dot println குள்ள demo dot lengthன்னு கொடுக்குறேன். ஸோ பக்கத்தில் நான் பேரந்திசிஸ் கொடுக்கணும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இங்கே நான் லென்த்துன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ரன். ஸோ லென்த் 7. வெல்கம் அப்படிங்கிற வேர்டில் எனக்கு 7 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்னோட ஸ்ட்ரிங்கில் இருக்க லெட்டர்ஸை இது கால்குலேட் பண்ணி சொல்லும். தென் அடுத்து ஸோ அகைன் நான் system dot out dot println கொடுத்துக்கிறேன். இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு லைக் கேரக்டர் அட், ஸோ நான் கொடுக்குற வேல்யூவில் இருக்கிற கேரக்டரை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் அதே டெமோ டாட் கேர் அட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கேர் அட்டில் போயிட்டு லைக் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். லைக் எல் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா
இங்க எனக்கு வெல்கம் அப்படிங்கிற வேர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டருமே வந்து ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கு. அந்த பொசிஷனோட நம்பர் எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ W வந்து எனக்கு 0ல இருக்கு. E வந்து 1ல இருக்கு. லைக் L வந்து இப்போ 2ல இருக்கு. ஸோ கண்டினியூஸா அது மாதிரி. C வந்து எனக்கு 3ல இருக்கும். அதே மாதிரி 4 வந்து லைக் 4ல வந்து 0 இருக்கும், O இருக்கும், 5ல M இருக்கும், 6ல E இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். அதனால L எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இங்க போய் 3ன்னு கொடுக்குறேன். ஸோ C எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனா லென்த் நம்மளுக்கு 7 வந்திருக்கு. ஆனா ஈயோட கவுண்ட் எனக்கு 6. ஏன் அப்படின்னா நம்ம கேரட் பண்றேல நம்மளுக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லென்த் பண்ணேல 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லென்த் வந்து எனக்கு 1 2 3 அப்படிதான் என்ன போகுது. ஆனா கேரட் பண்ணேல 0 1 2 3 அந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்ட்ரிங் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இங்க சப்ஸ்ட்ரிங்னு மாத்திக்கலாம். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்ல நான் ஒரு சப்ஸ்ட்ரிங், அதாவது இதோட ஒரு பாதியில நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன், அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஸோ டெமோ சப்ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க லைக் கம் மட்டும் வரணும்னு நினைக்கிறேன். 0 1 2. ஸோ 2 கொடுத்துக்கலாம். லைக் இங்க 1ல இருந்து கால்குலேட் ஆயிருக்கு. நான் 3 கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் சப்பா கொடுத்துருக்கு. தென் அகைன் இந்த சப்ஸ்ட்ரிங்கை இன்னொரு மெத்தட்ல கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெல் மட்டும் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எப்படி கொடுக்கலாம்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நான் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன், எண்டிங் வந்து நான் 3ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்க கொஸ்டின் வரலாம், நம்மளுக்கு லைக் 0 1 2ன்னு தானே வரணும், 3ன்னு வருது அப்படின்னா இங்க 1 2 3ன்னு தான் எனக்கு கால்குலேட் ஆயிருக்கு. 0 வந்து நெகோஷியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கறது நெகோஷியபிளா எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட்ல இருந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு.